ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாரா பிரியாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஒன் பாட் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறீங்க. இந்த சிக்கன் கிரேவி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த குக்கரில் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாவித்ரி, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு எல்லாமே போட்டு எண்ணெயில் பொரியணும். அது பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு, ஜீரகம் சேர்த்துக்கணும். இது சோம்பு ரொம்ப முக்கியம். நான்வெஜ் ஐட்டம்ஸ் செய்யும்போது சோம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவிக்கு ஃபுல்லாக சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம். பட் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கிறதுனால பெரிய வெங்காயமும் கூட சேர்த்துக்கிறேன். இதில் பெரிய வெங்காயம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். அது ரொம்ப முக்கியம். இதில் 2 பச்சை மிளகாவும் நான் கீறி போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நான் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணல, அப்படி முழுசாக தான் நான் சேர்த்துக்கிறேன். குக்கரில் வைக்கும்போது அது நல்லா மேஷ் ஆகிடும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நான் இந்த வெங்காயம்லாம் போட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தான் நான் கருவேப்பிலை சேர்ப்பேன். ஏன்னா கருவேப்பிலை அப்போ தான் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியம். அது வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்ரேஷனில் செஞ்சு வச்சுடுவேன். அது கரெக்டாக இருக்குது 1 வீக்குக்கு. அதுக்கப்புறமா அந்த வீக்கெண்ட் முடியும் போது திருப்பியும் நான் சண்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி இப்போ விலை கூடுதலாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 தக்காளி சேர்க்கலாம். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி நான் எல்லா ஃபுட்லேயுமே சேர்த்துப்பேன். அந்த மசாலா கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான்வெஜ் அப்படிங்கும்போது பெருங்காயம் ரொம்ப மஸ்ட்டு. அதுவும் சேர்த்துட்டேன். அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, நம்ம நார்மல் சிக்கன் மசாலா கிடைக்கும் இல்லையா, ஆச்சி மசாலா, சக்தி, அந்த மாதிரி அது அவங்கவுங்களோட ஃப்ளேவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மசாலாவையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டேன். அந்த மசாலா ரொம்ப ஃபுல்லில் வச்சு நீங்கள் பிரட்டினீங்கன்னா தீய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நார்மல் சிம்மில் வச்சுட்டு மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. அந்த லைட்டாக ஓரளவுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலாவில் ஒரு வாட்டி பிரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அவங்கவுங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிடணும். சிக்கனுக்கு ஒரு விசில் விட்டால் போதும். நீங்கள் அதிகமான விசில் விட்டிங்கன்னா சிக்கன் தனித்தனியாக கழண்டு வந்துடும், மேஷ் ஆகிடும், ஃபுல்லாக குழஞ்சிரும். அதனால தான். ஸோ நீங்கள் மட்டன்னா 4 விசில் விடுங்க, சிக்கன்னா 1 விசில் போதும். நல்லா குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு. சைட் பை சைடு நான் அதுக்கு தேவையான ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணி அரைக்க போகிறேன். தேங்காய் அரை மூடி தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கணும். ஜீரகம், கசகசா, அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ சிக்கன் ஒரு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நல்லா சூப்பராக ரெடியாகி குக்காகி வந்திருக்கு. இதை நம்ம திருப்பி அடுப்பில் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்க்கணும். இந்த அரைச்ச விழுது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கும்
வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தேங்காய் விழுது சேர்த்துட்டு ரொம்ப நேரமாக கொதிக்க விடக்கூடாது. சும்மா ஒரு கொதி வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். இதுக்கப்புறமா கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நான் போட்டுக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு சிக்கன் கிரேவி இறக்கிட்டேன். சூப்பரான கம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிட முடியும். குக்கரில் வைக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ எனக்கெல்லாம் வந்து கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறது பிடிக்காது. ரொம்ப குயிக்காக குக் பண்ணி முடிச்சுட்டு வந்துடணும்னு நினப்பேன். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சீக்கிரமாக செய்கிறதுக்கு குக்கரில் குக் பண்ணுறது, கேஸ் ரொம்ப வேஸ்ட் ஆகாது, ரொம்ப சீக்கிரமே குக் ஆகிடும், டைமும் ரொம்ப கன்சியூம் பண்ணாது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக பண்ணிவிடுவேன். இப்போ வந்து சைட் டிஷ்க்கு வந்து நான் மசாலா முட்டை செய்ய போகிறேன். ஒரு ஃப்ரை பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து முட்டை வந்து நல்லா பாயில் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் முழு முட்டையிலையும் செய்யலாம். பட் நான் எப்போவுமே கட் பண்ணி தான் செய்வேன். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது அது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து லைட்டாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் நான் இதுக்கு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா முட்டை போட்டுட்டு ரொம்ப நேரமாக வந்து அதை நமக்கு ஃப்ரை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே வெங்காயம்லாம் நல்லா பொரிஞ்சு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் மசாலா பொடியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், அப்புறமா மிளகுத்தூள் வந்து இதில் ரொம்ப ஹைலைட்டு. முட்டையை ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் தனியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக பெப்பர் பவுடர், அப்புறமா ஜீரா பவுடர் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதிலேயே நம்ம சேர்த்துடணும். எக்கு போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு போட்டிங்க அப்படின்னா அது தனித்தனியாக தெரியும். அதனால் இந்த மசாலாலேயே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை ஓரளவுக்கு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப விட வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியில் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறிட்டு நீங்கள் பாயில் பண்ணி கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா முட்டை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த கடாயில் ஒட்டியிருக்கிற மசாலாலாம் கடைசியாக கொஞ்சம் ரைஸ் போட்டு நீங்கள் பரட்டி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அந்த கடாய் சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அந்த மாதிரி கிழங்கு வறுவல் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ணாமல் லாஸ்ட்டாக கொஞ்சமாக அந்த உதிராக சாதம் போட்டு நீங்கள் பரட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சாதம். அதை நீங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான். இதுக்கு சைமல்டேனியஸாக எனக்கு குக்கரில் ரைஸும் வச்சுட்டேன். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் சாதம் வடிக்கலை. சண்டே கொஞ்சம் லேசி டே, அதனால் குக்கரில் வச்சுட்டேன் ரைஸு. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எக்கும் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டுருக்கு இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் வற்றினதுக்கப்புறமா நீங்கள் இந்த எக்கு ஃப்ரையை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மசாலா முட்டை ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயத்துக்கும் எப்போவுமே கவலைப்படாதீங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. எப்போவும் பாசிட்டிவாக யோசிங்க. ஓகே, அவ்வளோதான். சூப்பரான சிம்பிள் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.